சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தை தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்துடைய படப்பிடிப்பு ஜெய்ப்பூரில் முடிஞ்சிருக்கு. அடுத்ததாக தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் சுற்று வட்டார பகுதிகளில் இதோட படப்பிடிப்பை நடத்த திட்டமிட்டிருக்காரு லோகேஷ் கனகராஜ். அதைத் தொடர்ந்து இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து சத்யராஜ், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஷௌபின் சாகர் மற்றும் ஸ்ருதிஹாசன் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. அமீர் கானும் முக்கியமான வேடத்தில் நடிக்க போகிறதா சொல்லப்படும் இந்த படம் அடுத்த வருஷம் கோடை கொண்டாட்டமாக ரிலீஸ் ஆக போகுது. அதன் தொடர்ச்சியாக இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகாபாரதத்தில் நடிக்க போகிறாராம். அதுவும் பிரம்மாண்ட இயக்குனர் ராஜமௌலி இயக்க போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது உண்மையா இல்லையா, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. அதாவது புஷ்பா 2 படத்துடைய வசூல் 2000 கோடியை நெருங்கிடுச்சு. டேபிள் ப்ராஃபிட் என்று சேர்த்து கூட்டி கழித்து பார்த்தா நிச்சயம் 3000 கோடியை தொட்டுவிடும் என்று சொல்லப்படுது. இப்படி அடுத்த லெவலுக்கு சென்று கொண்டிருக்கும் தெலுங்கு சினிமாவில் அடுத்ததாக ஒரு மிகப்பெரும் படைப்பாக உருவாக போது ராஜமௌலியோட படம். அது மாபெரும் படைப்பாக இருக்க போதாம். அதாவது பிரம்மாண்டமான மகாபாரதத்தை எடுக்க போகிறாங்களாம். மேலும் தமிழ் சினிமாவில் கூலி படம் 1000 கோடி அடிக்கும் என்று சொல்லப்பட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது இந்த மகாபாரதம் படத்துக்காக ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் பணிகளை தற்போது நடந்து கொண்டிருக்கான். இந்த படம் நிச்சயமாக மகாபாரத கதை தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருது. பெரிய பெரிய நடிகர்கள் நடிப்பதனால படத்தோட பட்ஜெட் 1000-2000 கோடியில் உருவாக போகுது என்று சினிமா வட்டாரங்களில் இப்போவே பேச்சு அடிபட்டு வருது. இந்த நிலையில் இந்த மகாபாரத கதையில் நடிப்பவர்களுக்கு என்று இந்தியா முழுக்க பெரும் ரசிகர் பட்டாரமே இருக்குது. அப்படி கர்ணனா பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறாராம். கிருஷ்ணரா மகேஷ் பாபு, அர்ஜுனனா ராம் சரண், தர்மனா அஜய் தேவ்கன், பீமராக ஜூனியர் என்டிஆர், நகுலனா ஷாகித் கபூர், சகாதேவனா நானி, துரியோதனா ராணா ரகுபதி, துச்சாதனா விஜய் சேதுபதி, திரௌபதியா தீபிகா படுகோன் நடிக்க இருக்காங்க என்று சொல்லப்பட்டு வருது. இதை கேட்ட ரசிகர்கள் பட்ஜெட் பார்த்திங்கன்னா 1000-2000 கோடி பத்தவே பத்தாது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 3000-4000 கோடி தேவைப்படும். இவர்கள் எல்லாரும் நடித்தா நிச்சயம் பிரம்மாண்டமாக இருக்கும் என்று சொல்லிட்டு வராங்க. இதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை என்றாலும் மகாபாரத கதையை தான் இவ்வளவு பட்ஜெட் போட்டு எடுக்க வாய்ப்பு இருக்குது. வேறு எந்த படத்துக்கும் எந்த தயாரிப்பாளரும் இந்த பட்ஜெட்டை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க என்று சொல்லிட்டு வராங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம ராஜமௌலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு பிரம்மாண்டமான படத்தை எடுக்கிறாரா இல்லையா? உங்களோட கருத்து என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.